உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டாளப்பாவை பார்த்தாலே தெரிய வேண்டாமா அவர் இன்னொரு கல்யாணத்துக்கு பார்த்தே இல்லைன்னு? ஏமா அப்போ இதெல்லாமே அழகரோட வேலையா? ஆமா பாரதி, உங்க 2 பேருக்கும் நடுவுல விரிசல் வர வச்சது ஆண்டாள் அப்பாதான். அதனாலதான் அவர் பொண்டாட்டி பிரிஞ்சா எப்படி இருக்கும்னு காட்ட மாப்பிள்ளை கொடுத்த ஐடியா தான் இது. அது மட்டும் இல்ல பாரதி, ஆண்டாள் ஒரு நாள் நல்லா இருக்கா, அப்புறம் இன்னொரு நாள் ஒரு மாதிரி இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா தான். அதனாலதான் ஆண்டாளுக்கு இது புரியட்டோன்னு நானும் மாப்பிள்ளையும் சேர்ந்துதான் இதை பண்ணோம். அதனால்தான் நீங்க சண்டை போட்டு வந்து இங்க இருக்கீங்களா? எங்களுக்காக எல்லாருமே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நாங்க திருப்பி என்ன பண்ண போறோம் தான் தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை நீயும் பாரதியும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறீங்க. ஒரு அம்மா பிள்ளைங்களுக்காக செய்யறது கடமை இல்லையா? நீங்க 2 பேரும் திரும்பி எல்லாம் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க இதுக்கப்புறம் 2 பேரும் ஒத்துமையா சண்டை இல்லாம வாழ்ந்தாலே போதும். புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது காலுக்கு போடுற செருப்பு மாதிரி. 2ம் ஒன்னா இருந்தாதான் போட்டுக்கிட்டு நடக்க முடியும். ஒண்ணு மட்டும் தனியா இருந்தா யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. சண்டை வராத புருஷன் பொண்டாட்டி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அந்த சண்டை அடுத்த நாள் தாண்ட விடாம பாத்துக்கிட்டாதான் வாழ்க்கை ரொம்ப நாள் ஓடும். இங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி யாராலையும் இருந்துட முடியாது. கடவுளே பிடிக்காம நாந்திகம் பேசுற ஆளுங்க இருக்கதானே செய்யறாங்க. கடவுளுக்கே அந்த நிலைமைனா நம்ம எல்லாம் சாதாரண மனுஷங்க. நம்மள மட்டும் எல்லாருக்கும் பிடிக்குமா என்ன? சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன தப்போட ஏத்துக்கிட்டு வாழறதுதான் புருஷன் பொண்டாட்டி உறவுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் கணக்கு பாத்துக்கிட்டே இருந்தா நம்ம கையில வாழ்க்கையும் இருக்காது, மனசுல நிம்மதியும் இருக்காது. இப்போ உங்க 2 பேரையும் வச்சுதான் சொல்றேன். நாளைக்கு தமிழ் வளர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா. இன்னைக்கு உங்க கூட இருக்கிற நாங்க கூட ஒரு நாள் போயிடுவோம். ஆனா கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க போறது நீங்க 2 பேர் மட்டும்தான். இன்னைக்கு நமக்கு எதுவுமே பெருசா தெரியாது. ஆனா வயசானதுக்கு அப்புறம் ரத்தம் சுண்டி நரம்பெல்லாம் இழுத்து முடியெல்லாம் நரைச்சு போய் முடியாம இருக்கும்போது புருஷனுக்கு பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு புருஷனும் மட்டும்தான் கூட இருப்பாங்க. அது மட்டும்தான் நிரந்தரம். என்னடா இவ அந்த வீட்ல இருந்தாலும் இப்படிதான் பேசுறா, இங்க வந்தாலும் இததான் பேசுறான்னு நினைக்காதீங்க. எனக்கு நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். ஒரு அம்மாவா அதை விட எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. அடுப்புல பருப்பு வச்சுட்டு வந்தேன், நான் போய் பாக்குறேன். ஹலோ, 2 பேருக்கும் என்ன மனசுல சிவாஜி தாத்தா பத்மினி பாட்டின்னு நினைப்பா? 2 பேரும் கண்ணே பேசிக்கிறீங்க. அப்பா, வர வர நீங்க அம்மா கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. அவங்க உங்களை கட்டிப்பிடிச்சு கெடுத்து வச்சிருக்காங்க. ஏய் வாய் மூடி, லக்ஷ்மி பாட்டி இருக்காங்க. உண்மையை தானே சொன்னேன். அப்பா ஊர்ல இருந்து வந்தப்போ நீ அவரை தமிழ் வாங்க, இங்க இருந்தா என் மானத்தை வாங்கிடுவீங்க. வாங்க நம்ம கடைக்கு போலாம். ஏய், என்ன எங்கடி போயிட்டு வர? எங்க போயிட்டு வந்தா உனக்கு என்ன? உனக்கு என்ன அந்த வீட்ல வேலைன்னு கேட்டேன். நான் அங்க போனா உனக்கு என்ன வந்துச்சு? என்னடி உங்க அப்பா என் அத்தை மனசை கலைக்க சொன்னானா? மனசு கலைக்கிறத பத்தி நீ பேசுற. முதல்ல எங்க பாட்டி மனசு கலைச்ச, அப்புறம் என் அம்மா மனசு கலைச்ச, என் மனசு கலைச்ச, என் தங்கச்சி மனசையும் கலைச்ச, என் ஃப்ரெண்டு பாரதி மனசு, அவ மக தமிழ் மனசையும் கலைச்ச. இப்படி எல்லாரையும் நல்லவன்னு சொல்ற அளவுக்கு எல்லார் மனசையும் கலைச்சிட்டு என் அப்பாவை நீ வந்து குறை சொல்லிட்டு இருக்க. நான் நல்லவன் தாண்டி. நான் எவங்கிட்டே நல்லவன்னு பேர் வாங்குறதுக்காக எதுவுமே பண்ண மாட்டேன். எவ்வளவு இழிச்சவா இருப்பா, அவகிட்ட போய் சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல எங்க குடும்பத்துக்குள்ள வந்து எங்க அப்பா அம்மாவையே பிரிச்சுட்டு இருக்க. ஆமா, அவங்கள பிரிக்கிறதுக்கு நீ யாரு? உன் புருஷன்டி. எது? உன் தம்பி எவ்வளையோ லவ் பண்ணி சாக போறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்து என்ன கடத்திட்டு போய் தாலி கட்டினதா? அந்த உத்தம புருஷனா நீ? இப்ப எதுக்கு முடிஞ்ச விஷயத்த பேசிட்டு இருக்கற? எதுவுமே இன்னும் முடியல, இனிமேதான் எல்லாம் ஆரம்பிக்க போகுது.
சரி இப்போ என்ன பண்ண போற நீ? கோப்பனுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கத்தி எடுத்து கொல்ல போறியா? இல்ல நான் தூங்கிட்டு இருக்கும்போது கல் எடுத்து என் மண்டையில போட போறியா? அப்படியெல்லாம் செஞ்சா நீதான் உடனே செத்துருவியே. உன்னை அப்படியெல்லாம் சாகடிக்க மாட்டேன். என் அப்பா அம்மாவை பிரிச்சதுக்கு உன்னை அவ்வளவு ஈஸியா விடுற ஐடியாலலாம் இல்ல. டேய், சும்மா பிரிச்சான்னு கோப்பை என்ன பண்ணா தெரியுமாடி உனக்கு? அவரு என்ன வேணா பண்ணட்டும், அதுக்குன்னு நீ இப்படி பண்ணுவியா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து என் அம்மா அப்பாக்கு எவ்வளவோ சண்டை வந்திருக்கு. ஆனா ஒரு நாள் கூட என் அம்மா வீட்டை விட்டு போனதே இல்ல. ஆனா நீ பேசின பேச்செல்லாம் நம்பி என் அம்மா எதிர்த்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது பாரு, முதல்ல இந்த விஷயத்தை நான் எதுக்கு பண்ண ஏது பண்ணேன்னு கேட்டு அதுக்கப்புறம் பேசுறேன். நீ 1000 காரணம் சொல்லிக்கோ, என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது. என்ன பாக்குற? அந்த பொம்பளையால என் அப்பாக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? டேய், ஒப்பனால எனக்கும் ஆதிக்கு நடுவுல பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையாடி? எனக்கு உனக்கு திரும்ப திரும்ப சண்டை ஆயிட்டு இருக்கு, அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையாடி? உனக்கு பாரதிக்கு நடுவுல இத்தனை பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே மறந்தாடி பேசிக்கிற நீ. நான் எதையும் மறக்கல. நீ சொல்ற மாதிரி அவர் ஸ்வேதாக்கு வேணும்னு கால் பண்ணி வர வச்சிருக்கட்டும். அதுக்காக என் அப்பா இன்னொரு பொண்டாட்டிய வச்சிருக்காருன்னு எல்லாரையும் நீ நம்ப வைப்பியா? நீ பாரு ஆண்டால, நீ பிரச்சனையை மட்டும் தாண்டி பாத்துட்டு இருக்க, அதனால நடக்க போற நல்லதை பார்க்க மாட்டேங்கிற. இல்ல புரியல, ஒரு பிரச்சனைல இருந்து எப்படி நல்லது நடக்கும்? திருப்பி திருப்பி பிரச்சனை தான் பிறக்கும். என் கல்யாணம் நின்னு எனக்கு நீ தாலி கட்டின பாத்தியா? அப்ப கூட என் அப்பா வீட்டுக்குள்ள உட்காந்து நான் பார்த்ததே இல்லடா. அவர் எப்படி அவமானப்படுத்தி உட்கார வச்சுட்டல. நீ பாரு, அந்த ஆள் பண்ணதுக்கெல்லாம் நான் பண்ணதெல்லாம் ரொம்ப கம்மிடு. அப்போ அவர் வேணும்னு பழிவாங்க தான் செஞ்சேன்னு நீ ஒத்துக்கிற? ஒப்பனுக்கு பொண்டாட்டி நான் என்ன, குடும்பம் நான் என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்டே. இது எல்லாத்துக்கு மேல உனக்கு என்ன நடக்குதுன்றது புரிய வைக்கிறதுக்காக. அவருக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நீ என்ன உன் வாழ்க்கையில வாழ்ந்து கிழிச்சிட்ட? அவர் இப்படி சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ முதல்ல வாழ்ந்தியா ஒழுங்கா? என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி ஏதோ டிராமா பண்ணி தானே இந்த வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்க. நீ பாரு, ஒப்பனுக்கு பண்ணான்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். உன்னை ஏமாத்தினா உன்கிட்ட நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சரியா? இங்க பாரு, நான் உன்னை காதலிக்கிறனால தான் இத்தனை நாள் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. இவர் அப்படியே காதல் மண்ண அப்படியே உருகி உருகி லவ் பண்ணி தள்ளிட்டார். நீ உண்மையாவே என்ன லவ் பண்ணிருந்தா நான் கஷ்டப்படுற மாதிரி நீ எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரா? இவ்ளோ பேசுறல நீ. எனக்கு அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. என்ன நீ நிஜமாவே லவ் பண்ணிருந்தேன்னா என் அப்பாவை இப்படிதான் கஷ்டப்படுத்துவியா நீ? இப்போ உனக்கு என்னடே? நான் எது பண்ணாலும் தப்பு, உங்க அப்பம் பண்ணா சரி, அதானே உனக்கு? ஆமா, எனக்கு என் அப்பா என்ன செஞ்சாலும் கரெக்ட் தான். அவர் கொலையே செஞ்சாலுமே நான் நம்புவேன். அப்போ உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லடே. நீ போ, உங்க அப்பனுக்கு போய் கொம்பு சீவி விடு. அந்த ஆளுக்கு போய் அந்த ஆள் கிட்ட சொல்லு போ. ஊர்ல இன்னும் நிறைய குடும்பம் இருக்கு, எல்லாத்தையும் உட்காந்து பிரிச்சு விட சொல்லு போ. அந்த ஆள் அதை சரியா பண்ணுவான்ல. இந்த பாரு, நீ பாத்தியா என் அப்பா குடும்பத்தை தான் பிரிச்சுட்டு இருந்தாருன்னு? அப்ப ஆதி வீட்டுல நடந்தது பேர் என்னடி? பைத்தியக்காரி மாதிரி திருப்பி திருப்பி அதே கேட்டு கண்ணு முன்னாடி தான் நடக்குது. அவங்க 2 பேரும் என்ன சூழ்நிலையில இருந்தான்னு தெரியும் தானே உனக்கு? இந்த நேரத்துல தான் உங்க அப்பனுக்கு சுவேதம் என்ன பேச வைக்க, சரியா? என்ன நடந்துச்சு உனக்கே தெரியும். நான் உன்கிட்ட 100 தடவை சொல்லிட்டேன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அதெல்லாம் உண்மை இல்லடி. இதெல்லாம் உங்க அப்பனோட திட்டம். அது நான் உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டு இருக்கேன், அது புரிய மாட்டேங்குது. என் அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும், போதுமா? என்ன தெரியும் உனக்கு? சும்மா உனக்கு ஒரு இலவும் தெரியாதுரே. அந்த ஆள் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி இந்த ஊருக்கே நான் தெரிய வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. இன்னொரு தடவை அப்பா பத்தி பேசினா மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். ஐயரகடி, என்னடி பண்ணுவ? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.